ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நான் பலமுறை உனக்காக நல்லது செய்வதற்காக உன் கண்களில் படும்போதெல்லாம் நீ என்னை தாண்டி கடந்து போய்கிட்டே இருக்கிறதால தான் இந்த முறை நீ என்னை தவற விடக்கூடாது, தாண்டி போகவும் கூடாதுன்றதுக்காகவே நான் உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்துட்டேன். உன் சோதனைகள் சாதனைகளாக மாறும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் செய்வேன்னு சொன்னேன் அல்லவா? அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை தான் என் கைகளில் ஏந்திக்கிட்டு வந்திருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையை வளமாக்கி உனக்கு சரியான நிரந்தர வருமானமும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும்படி செய்ய போகிறேன். உன்னால் முடிஞ்சதை மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை நிம்மதியாக அழகானதாக அமையும். உன்னுடைய கஷ்டம் துன்பம் இது எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட மட்டும் போய் சொல்லு. எல்லார்கிட்டையும் போய் உன் கஷ்டத்தையும் பிரச்சனையும் சொல்வதால் எல்லாரும் உன்னை தப்பாக தரம் தாழ்த்தி நினைக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. எதுக்காகவும் என் செல்ல பிள்ளையான நீ கவலைப்படக்கூடாது. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் வருந்தாதே என் செல்லமே. நீ நினச்சது போலவே உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன். உனக்கு நெருக்கமானவர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். நானே உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உனக்கான நல்வாழ்க்கையை நான் அழகாக அமைச்சு தருவேன். தீர்க்க முடியாத உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உனக்கான நல்ல முடிவுகளை நான் கொடுப்பேன். நீ எப்போதும் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசு. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவங்க வாழ்க்கையில் வரமாக இருக்கணுமே தவிர நீ பேசுகிற வார்த்தைகள் சாபமாக யாரையும் கஷ்டப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. உன்னால் முடிஞ்ச விஷயங்களையும் வேலைகளையும் நீ செய்ய. உன்னால் முடியாதது எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்குவேன். ஏன்னா முடியாததை முடிச்சு காட்டும் பேராற்றல் கொண்டவளாக சர்வலோக நிவாரணியாக இந்த வராகியம்மா நான் தானே இருக்கேன். சர்வலோகத்துக்கும் சேர்த்து யாருடைய என்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செஞ்சு அதற்கான நல்ல அருளை கொடுக்கக்கூடியவள் இந்த வராகியம்மா நான் மட்டும்தான். இந்த உலகம் முழுவதும் எந்த இடத்திலும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கிற இரையாற்றல் கொண்ட நான் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நிச்சயம் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்குறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என் செல்லமே. உன்னுடைய பொறுமை வீண் போகக்கூடாது. நீ என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையும் இத்தனை நாள் பொறுமையாக காத்திருந்ததும் உன்னுடைய தீவிர வேண்டுதலும் ஒருபோதும் பலன் கொடுக்காம போயிடக்கூடாதுன்றதுக்காகவே நீ எதிர்பார்த்ததை உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீ எதை தேடுறியோ அது தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். நடந்ததையே நினச்சி வருத்தப்படாத. இழந்ததை நினச்சி கவலைப்படாதால எதையும் மாற்ற முடியாது. அதனால் நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே இப்படி நடந்துருச்சே நிலை தடுமாறி கலங்குவதால் எதுவும் மாற போகிறதில்ல. அதனால் எப்போதும் மனசில் அமைதியை வச்சுக்கோ. என்னை சரணாகதி அடைந்த உன்னை நல்லபடியாக காப்பாற்ற வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படியும் உன் வாழ்க்கையில் பொற்காலம் ஆரம்பிக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகவும் பதட்டம் அடையாமல் எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக இரு. தள்ளிப்போன விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படி செய்கிறேன். உன் போராட்ட காலம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது என் செல்லமே. நீ தனியாக தவிச்சிருந்ததும் கதிகலங்கி நின்றிருந்ததும் எல்லாமே மாறப்போகுது. மிக மிக அழகான வாழ்க்கை உன்னை தேடி வரும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். அனைத்து நல்ல விஷயங்களையும் மனசார மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராகு. எல்லா உறவுகளுடனும் எப்போதும் சகிப்புத்தன்மையோடு இருக்க கற்றுக்கோ. சில நேரங்களில் நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லது நினச்சாலும் நல்லதையே செஞ்சாலும் கூட அவங்க உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தலையெழுத்து அப்படி, அவர்கள் பிறப்புக்கான காரணம் அப்படி, அவர்கள் கர்ம வினையும் அப்படி. அதனால் உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் நீ கோவப்படாமல் அவசரப்படாமல் உள்ளத்தை தைரியமாக வச்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீ மனசு உடைஞ்சு போகாதே. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாக்கும் போது நீ எதற்காகவும் வருத்தப்பட தேவையில்லை. உன்னுடைய நேர்மையும் அன்பும் எனக்கு தெரியுமேன்னு செல்லமே. உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இருந்தாலே போதும். நீ நினச்ச அனைத்தையும் இந்த வராகி அம்மா நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். தேவையில்லாமல்
நீ கவலைப்பட்டு உன் உடம்பையும் வாழ்க்கையும் கெடுத்துக்காதே. சரியான விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். நீ செஞ்ச நல்ல செயல்கள் எனும் விதைகள் இப்போ விருட்சமாக மாறும். எப்போதும் எந்த ஒரு செயலையும் செஞ்சுட்டு இது சரியா வருமா, நல்லவா நடக்குமான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு அதன் முடிவை ஏன் கிட்ட விட்டுடணும். அதை விட்டுட்டு ஒரு விஷயத்தை செஞ்ச பிறகு இது சரியா வருமானு யோசிக்கிறது விதையை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு அது வளருதான்னு தினமும் தோண்டி தோண்டி பார்ப்பதற்கு சமம். விதையை மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டு தினமும் தோண்டி தோண்டி பார்த்தினா அது வளராது தானே. அதே போல் ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சி செயலில் இறங்கிட்டு இது நடக்குமா, சரியா வருமானு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா அது நடக்காது என் செல்லமே. அதனால தான் நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரேன்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையை நீ எப்போதும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் வாழத் தொடங்கு. எல்லா விஷயங்களையும் முன் வசமாக்கி அனைத்திலும் நல்லபடியாக உனக்கு வெற்றிகள் வந்து சேரும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லாவற்றையும் படைத்து காத்த அருளும் மேலான சக்தியாக இந்த வராகியம்மா நான் தானே அனைத்தையும் பாதுகாக்கிறேன். கண்டிப்பாக உன்னையும் பாதுகாத்து உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கையும் உன் பொறுமையும் விடாமுயற்சியும் கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க வைக்கும். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். அண்ட சராசரங்களையும் படைத்து இயக்கி கொண்டிருக்கும் பேராற்றல் கொண்ட இந்த வராகியம்மா என் செல்ல பிள்ளையான ஒன்றை மட்டும் கைவிட்டுட்டு மாட்டேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக நீ கேட்ட அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேன். எப்போதும் ஒரு நல்ல முடிவை தெளிவாக யோசித்து தைரியமாக எடு. அடிக்கடி முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் நீ நினச்சது போல் நடக்கலைன்னா முயற்சிகளை மாற்றணுமே தவிர முடிவுகளை மாற்றக்கூடாது. நீ உன்னையே செதுக்கி கொள்ளும் சிற்பியாக உன்னுடைய முயற்சிகளை விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உன் திடமான நம்பிக்கையும் தைரியமும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகுபடுத்தும். உன்னோட இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது கண்டிப்பாக நீ ஜெயிப்பாய் என் செல்லமே. உன் முயற்சிக்கெல்லாம் சேர்த்து உனக்கு இரட்டிப்பு பலனை நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ எதையாவது மாற்றணும்னு நினச்சினா முதல்ல நீ ஒன்றை தான் மாற்றிக்கணும். எது உனக்கு பிடிக்கலையோ, எது உனக்கு பொருந்தலையோ அதை பற்றி யோசிக்காமல் அதை விட்டு விலகி கொள்ளும் அளவுக்கு நீ உன்னை மாற்றிக்கணும் என் செல்லமே. உனக்கு பிடிக்காத விஷயங்கள் தானாக உன்னை விட்டு போகாது. நீ தான் அதை வேணாம்னு ஒதுக்கி வச்சுட்டு விலகி நிற்க தயாராக இருக்கணும். நீ மாறுனினாலே உன் சூழ்நிலையும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே மாறிடும். அப்புறம் என்ன, அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். உனக்கு உயிருக்கு உயிராக உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன்றதை நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. எந்த வேலைக்கு போனாலும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் எல்லா செயலையும் என்னிடம் சமர்ப்பணம் செஞ்சுட்டு நீ செய்யும்போது அதை நான் பார்த்து அதற்கான முடிவை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். எந்த விஷயத்திலும் நீ தோற்று போகும்படி நான் விட்டுட மாட்டேன். என்னை நம்பி நீ செய்யும் எல்லா காரியமும் நிச்சயமாக வெற்றி பெறும். உனக்கென ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்குது. உன் வாழ்க்கையை நான் மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் வளமோடும் மாற்றி தருவேன். நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிட்டாதே. கடைசி நிமிஷத்தில் மாறின ஆட்டங்கள், மாறிப்போன வாழ்க்கைகள் பல இருக்குது. கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் நான் நல்ல முறையில் மாற்றி அமைப்பேன். எப்போதும் போராடும் குணத்தை கைவிடாதே. எது கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் எது நடந்தாலும் நடக்காட்டியும் உன் வாழ்க்கையை நீ எப்போதும் முன்னுக்கு போய்கிட்டு முன்னேறி தள்ளிக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதில் உறுதியாரு. எப்போதும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நிதானம்தான் அற்புதமான ஆயுதம். கோபத்தை கையில் எடுக்காமல் அதை தூக்கி எறிஞ்சிட்டு எப்போதும் நிதானத்தோட பொறுமையோடு நீ இருந்தினாலே உன் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் செழித்து கொளிக்கும்படி இந்த வராகியம்மா செய்வேன்.